அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ஹாப்பி அண்ட் சூப்பர் ஹெல்த்தியாக இருக்கேன். இன்றைக்கி ஒரு லாங் வீடியோவில் ஒரு குன்னூர் ட்ரிப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் பாருங்கள். நாங்கள் மேட்டுப்பாளையமில் ஒரு கோயிலுக்கு போகிறதா தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்காக முன்னாடி ட்ரெயின்லாம் புக் பண்ணியாச்சு ஸ்லீப்பர் கோச்சில். அண்ட் பாப்பா வச்சுட்டு இதுதான் வெரி ஃபர்ஸ்ட்டு ட்ரெயின் ட்ராவல். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம் பாப்பா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நைட் டைம்ன்றதுனால ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, பாப்பா வந்து ஓரளவுக்கு தூங்கிட்டாங்க. ஸோ எங்கள் பிளேஸ்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிறதுக்கு நியர்லி ஒரு 5 hours கிட்ட ஆச்சு. அந்த டைம் ஃபுல்லாகவே பாப்பா தூங்கிட்டாங்க. ஆக்சுவலி நாங்கள் இறங்குறதுக்கு ஒரு கரெக்டாக ஒரு 20 minutes இருக்கும். அப்போ தான் எழுந்திரிச்சாங்க. ஏஞ்சி பார்த்துட்டு ஆக்சுவலாக அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. எங்கடா இருக்கும், ட்ரெயின் வேறு ஒரு மாதிரி ஆடி ஆடி போகும் இல்லையா, அதனால அவங்க லைட்டாக பயந்துட்டாங்க போல். அப்போ மட்டும் லைட்டாக அழுதாங்க. அப்புறம் உடனே நபாட்டி கொடுத்து அப்படியே ஆஃப் பண்ணிட்டோம். அண்ட் ட்ரெயினில் வந்து சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நானே பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தேன் ஸ்லீப்பரில் போகிறதுக்கு. அண்ட் சூப்பராக தான் இருந்துச்சு. அண்ட் அங்கேருந்து ஏர்லி மார்னிங் ஒரு 5:30க்கு வந்து மேட்டுப்பாளையம் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து நாங்கள் போக வேண்டிய கோயிலுக்கு பஸ்ஸில் போயிட்டோம். போகிற வழியில் இந்த மாதிரி தண்ணி, பீகாக்கு, டாக்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. போகிற வழியில் எல்லாத்தையும் பார்த்துட்டு அண்ட் நாங்கள் 3 பேரும் போகிற ஃபர்ஸ்ட் ட்ரிப் இது தானே, அதனால இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருந்துச்சு எனக்கு. ஒரு மாதிரி சூப்பராக ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் ஏர்லி மார்னிங் ஒரு 6 o'clock இருக்கும்போது அந்த கோயில்கிட்ட இறங்கிட்டோமா. அதனால் நேச்சுரல் சீனரி பயங்கரமாக இருந்தது. ஆக்சுவலாக அந்த கோயில் இருக்கிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி அடிவாரமில் இருக்குது. ஸோ கீழேருந்து பார்த்தாலே ஊட்டி ஹில்ஸ் ஃபுல்லாக சூப்பராக தெரிஞ்சிச்சு. அண்டு மார்னிங் 6 o'clock அந்த மூன், அந்த ஒரு சில் வைப்பில் அந்த மிஸ்டோட வேறு மாதிரி இருந்துச்சு அந்த வெதரே. ஃபஸ்ட்டு டே ஃபுல்லாக வந்து கோவில்லே வந்து நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அன்றைக்கி அங்கேயே வந்து டைம் கரெக்டாகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே தான் வந்து குன்னூர் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன் குன்னூர்னால், ஊட்டி வந்து எல்லாருமே போயிருக்கோம். பட் குன்னூர் வந்து இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணதே கிடையாது. குன்னூர் போனதே கிடையாது. ஊட்டிக்கு போயிருக்கோம். சரி, ஓகே, குன்னூர் போய் பார்ப்போமே, அதுதான் கொஞ்சம் ஷார்ட் டிஸ்டன்ஸாகவும் இருக்கும். ஸோ டக்குன்னு போயிட்டும் ஊருக்கும் கிளம்பிட முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் குன்னூர் பிளான் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி கோயிலுக்கு வந்து அப்பா அம்மாலாம் வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லோருமே ஒன்றா காரில் தான் போயிருந்தோம் குன்னூருக்கு. ஆக்சுவலாக அந்த வியூஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. குன்னூரில் வந்து அந்தளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்து என்ன சொல்ல, ஷாப்பிங் பிளேசஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பட் வியூ பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அண்ட் நேச்சுரல் சீனரிஸ், அந்த வேலிஸ், அந்த மாதிரிலாம் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் குன்னூர் போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடத்துல வந்து சிம்ஸ் பார்க் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆக்சுவலாக அங்கே 2-3 பார்க் இருக்குது போல். காட்டேரி பார்க் ஒன்று, சிம்ஸ் பார்க் ஒன்று. ஆக்சுவலாக நாங்கள் காட்டேரி பார்க் போகலான்னு நினச்சோம். சரி, அதை வேண்டாம், சிம்ஸ் பார்க் போகலான்னு சொல்லிட்டு நாங்களே ஏன் அப்படி முடிவு எடுத்தோன்னு தெரில. ஆக்சுவலாக சிம்ஸ் பார்க்குள்ளே போனீங்கன்னா போகுது அது அவ்வளோ பெரிய பார்க்குங்க. சத்தியமாக நடக்கவே முடியல. அப்படியே பயங்கரமாக டயர்டாயிட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து குன்னூரில் என்னென்னா, டீ பிளான்டேஷன் நம்ம சூப்பராக பார்க்க முடியும். நிறையா எக்கச்சக்கமான டீ பிளான்டேஷன் இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சூப்பர் க்யூட்டான ஃபோட்டோஸ் கூட அங்கே கிளிக் பண்ணிக்க முடியும். அதுக்கான காஸ்டியூம்ஸ் கூட அவங்களே கொடுப்பாங்க. அதுக்கான சார்ஜஸும் கொஞ்சம் ஹை தான். ஏன்னா 200 rupees ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி கொடுக்க 200 rupees அதிகம் தான். பட் ஓகே, ஒரு டைமுக்கு மெமரபிளாக இருக்கிறதுக்காக நம்ம கிளிக் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அண்ட் அது இல்லாமல் வேறு என்னென்னா, நிறைய மங்கீஸ் பார்த்தோம். போகிற வழி ஃபுல்லாக மங்கீஸ் இருந்துச்சு. அங்கே நிறைய போட்ஸ் கூட வச்சுருந்தாங்க, எலிஃபெண்ட் கிராசிங் ஜோனுன்னு சொல்லிட்டு. ஸோ யானைலாம் கூட அடிக்கடி வரும் போல். பட் எங்களால் பார்க்க முடியல. பட் ஸ்டில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம், பட் பார்க்க முடியல. அண்ட் அங்கே நிறைய வந்து டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸ், பிளான்ஸ்லாம் பார்க்க முடியும். அந்த பார்க்கில் வச்சுருக்க பிளான்ஸ்லாம் ரொம்ப யூனிக்காக இருந்தது. ஆக்சுவலாக ஏற்காடு நம்ம போயிருக்கோம் இல்லையா, ஏற்காடில் ஓரளவுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான பிளான்ஸ் இருக்கும் அங்கே இருக்க பார்க்கில். அதை விட அட்வான்ஸ்டாக டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸ்லாம் அங்கே பார்க்க முடிஞ்சுது. டிஃப்ரெண்ட்டான பிளான்ஸ், லீவ்ஸ் எல்லாமே. அது எல்லாமே ஒரு சூப்பர் க்யூட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் நாங்கள் வந்து வீக் டேஸில் போயிருந்ததுனால கூட்டம் ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய லெவலில் எங்கேயுமே கூட்டமே கிடையாது. ஓரளவுக்கு எல்லா இடமே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. நீங்கள் குன்னூர் போகிறீங்க அப்படின்னா அங்கே நிறைய போட் ஹவுஸ் ஸ்டேலாம் கூட இருக்குது போல். எங்களுக்கு அதை பற்றி தெரியல, ஐடியா இல்லை. நாங்கள் குன்னூர் போயிட்டு பார்க்குக்கு போயிருந்தப்போ அங்கே நிறைய பேம்ப்ளெட்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி போட் ஹவுஸில் ஸ்டே பண்ணுங்கள். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்.
ஹில்ஸில் ஏறும்போது ஒன்றும் அந்தளவுக்கு டயர்ட் தெரியல. ஒரு வாமிட் வர மாதிரி தலை சுற்றுற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்தளவுக்கு இல்லை. பட் ஆனால் காது மட்டும் பயங்கரமாக அடைச்சிடுச்சு. சுத்தமாக முடியல. வெயிலும் அதிகமாக தான் இருந்தது. ரொம்ப குளிர்னுச்சு அப்படின்லாம் சொல்லவே முடியாது. குன்னூர் ஊட்டிக்கிட்ட இருக்கும் அந்த ஃபீலே கிடையாது. பயங்கரமாக வெயிலாக தான் இருந்துச்சு. பட் ப்ரீஸியான காற்று வந்துட்டு இருந்தது. ஆனால் அந்தளவுக்கு ஒரு சில் வெதர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நாங்கள் மார்னிங் ஒரு 9 o'clock வந்து ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 11 o'clock வந்து குன்னூர் ரீச் ஆகிட்டோம். ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock 2 o'clock போது பயங்கரமாக மிஸ்ட் ஃபார்ம் ஆகி மழை வர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் அது கூட பயங்கர சில்லான வெதர் ஆகிடுச்சு. பயங்கர குளிர். அங்கே இருக்கவங்கலாம் ட்ரம்மில் வந்து விறகு கட்டையை போட்டு குளிர் காஞ்சிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு குளிர ஆரம்பிச்சிடுச்சு ஒரு 1 o'clock 2 o'clock போது. அண்ட் அங்கே இருந்தவங்க கூட சொன்னாங்க, இங்கே நம்ம ஊர்லலாம் வந்து கடைங்கெல்லாம் ஒரு 9 o'clock அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுவாங்கள்ல நைட் டைமில். அங்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் ஒரு 5 o'clock 6 o'clock முன்னாடியே கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். ஏன்னா வெதர் காரணமாக. அண்ட் அதுவும் இல்லாமல் அங்கே நிறையா கரடி, யானை அதெல்லாம் வரத்துக்கான த்ரெட் இருக்கிறதுனால மேக்ஸிமம் ஒரு 6 o'clock வந்து கடையெல்லாம் மூடி வச்சுட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே இருந்த மவுண்டன் வியூஸ்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி ரொம்ப மைண்டே பயங்கர காமாக இருந்தது. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போகும்போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. குன்னூரில் நாங்கள் கஷ்டப்பட்ட ஒரே விஷயம் சாப்பாடு மட்டும்தான். ஏன்னா அங்கே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு நல்ல ஹோட்டலே கிடையாது நம்ம போய் சாப்பிட்றதுக்கு. வெஜ் ஹோட்டல், நான்வெஜ் ஹோட்டல் அந்த மாதிரி பியோர் வெஜ் ஹோட்டல் அந்த மாதிரி ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹோட்டலே அங்கே பார்க்கவே முடியாது. நிறையா ரொம்ப ரேண்டமான இடத்துல மட்டும்தான் இருந்தது. அண்டு ரொம்ப ஹைஃபையான ரெஸ்டாரண்ட்ஸ் 1-2 இருக்கும். அது தவிர ஒரு நார்மலான ஒரு நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும் நம்ம ஊரில் இருக்க மாதிரின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அங்கே எங்கேயுமே சாப்பிடவே முடியாது. அங்கேருந்து நாங்கள் கீழே இறங்கி வந்து மேட்டுப்பாளையமில் தான் ரிட்டன் வரும்போது ஆஃப்டர்நூன் லஞ்சே சாப்பிட்டோம். ஏன்னா அங்கே சுத்தமாக மேலே வந்து ஹோட்டல்ஸோ ரெஸ்டாரண்ட்ஸோ எதுவுமே கிடையாது. அண்டு காஃபி டீக்கெலாம் வந்து பஞ்சமே கிடையாது. ஏன்னா ஃபுல்லாக டீ பிளான்டேஷன் தானே. நம்ம சும்மா போய் நின்னாலே அவங்களே சாம்பிள் டீயே கொடுப்பாங்க. அது நல்லா இருந்ததுன்னா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எந்த டீ வேணுமோ அதை ஆர்டர் பண்ணி நம்ம குடிச்சிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். அண்ட் அது கூட ஹோம்மேட் சாக்லேட்ஸும் அங்கே நிறைய வெரைட்டிஸில் வச்சுருப்பாங்க. டார்க் சாக்லேட்டில் பிஸ்டாச்சியோ, இல்லை ஆல்மண்ட்ஸில் வேணும், இல்லை கேஷ்யூவில் வேணும், அந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட்டான இதில் இருக்கும். நமக்கு என்ன வேணும்னு கேட்டு அது கூட நம்ம டிஃப்ரெண்ட்டாக வாங்கிக்கலாம். அங்கே எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பார்க்கிங்க்கு டிக்கெட் வாங்குறாங்க. ஆக்சுவலாக ஒரு பார்க்கிங் ஸ்லாட்டு இல்லை பார்க்கிங் லாட் மாதிரி இருந்து அவங்க டிக்கெட் வாங்கியிருந்தாங்கன்னா ஓகே ஃபைன். அந்த இடத்துல நம்ம கார் நிறுத்த போகிறோம், அவங்க நம்ம காரை பார்த்துக்க போகிறாங்க, அதனால நம்ம காசு கட்டுறோம், ஓகே, அது ஓகே தான். நாம் பார்க்கிங்க்கு காசு கொடுத்துட்டு நான் வெளியே ரோட்டில் நிறுத்த போகிறோம், அதுக்கு எதுக்கு இவங்க பார்க்கிங் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. அதுவும் பார்க்கிங்கோட சார்ஜ் எவ்வளோனா 80 rupees. அதாவது ஒரு நார்மலான ஒரு 4-wheeler காருக்கு 80 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. சரி ஓகே, டூரிஸ்ட் ஸ்பாட்ஸில் நம்ம இந்த மாதிரி எதுவும் அவங்கக்கிட்ட போய் கேட்க முடியாது, சரின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தாச்சு. அண்ட் இதுதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சிம்ஸ் பார்க் இங்கே தான். ஆக்சுவலாக சூப்பராக இருந்துச்சு. அங்கே பயங்கர பெரிய பார்க் இது. சாலிடாக ஒரு 3 hours நீங்கள் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதாவது எங்கேயோ உட்காந்து ரெஸ்ட் எடுக்காமல் சும்மா ஸ்லோவாக நடந்து வந்திங்கனாவே ஒரு 3 hours ஆகும் அது ஃபுல்லாக சுற்றி பார்க்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் அது. டக்குன்னெலாம் சுற்றி பார்த்துட்டு வெளியவே வர முடியாது. அப்படியே மேலே லேயராக மவுண்டெயின் மாதிரி வச்சுருக்காங்க. அப்படியே போய் ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துட்டு வரணும், அந்த மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம ரிட்டன் வரும்போது கண்டிப்பாக டயர்ட் ஆகிடுவோம், நடக்க முடியாத மாதிரி. ஏன்னா அவ்வளோ பெருசாக சுற்றி ஸ்டார்டிங் வந்து ஒன்றும் தெரியாது, அந்த அளவுக்கு நல்லா சுற்றி பார்த்துட்டு இருக்கலாம். ரிட்டன் வரத்துக்குள்ளே கண்டிப்பாக டயர்ட் ஆகிடுவோம். அண்ட் இது வந்து அங்கே நான் பார்த்த ஓக் ட்ரீ, இது வந்து 1915 இருக்கான். பயங்கர பெருசாக அதோட ரூட்ஸ் ஃபுல்லாக பெனிட்ரேட் ஆகி வெளியே வரைக்கும் தெரிஞ்சிட்டு இருந்தது. பயங்கர ஸ்ட்ராங்கான ட்ரீ போல். அண்ட் இது வந்து எனக்கு பிடிச்சிருந்த இன்னொரு இடம் க்ரீன் டனல்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்தது. ஒரு பெரிய ஒரு 5 to 6 மீட்டர்ஸ்க்கு வந்து ஃபுல்லாகவே டனல் தான் இந்த இடத்துல. இது டனல்குள்ளே நடக்கிற மாதிரி இருந்தது. இங்கேயும் வந்து ஃபோட்டோஸில் கிளிக் பண்ணியிருந்தோம், சூப்பராக வந்திருந்தது இங்கே எடுத்த இந்த ஃபோட்டோஸ் கூட.
சிம்ஸ் பார்க் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நாங்கள் டால்ஃபின் நோஸ் பார்க்க போயிருந்தோம். அது வந்து ஒரு வியூ பாயிண்ட். அதுக்காக நெக்ஸ்ட்டு நாங்கள் போயிருந்தோம். அதுவுமே வந்து பயங்கர ஃப்ரீயாக தான் இருந்தது ஓரளவுக்கு. ரொம்ப கூட்டம்லாம் சொல்ல முடியாது வீக் டேன்றதுனால. அண்ட் போகிற வழியில் இந்த மாதிரி நிறைய டீ பிளான்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அங்கெல்லாம் நாங்கள் இறங்கி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அண்ட் இந்த சாக்லேட்ஸ்லாம் கூட நாங்கள் வாங்கியிருந்தோம். இது எல்லாமே ஃபுல்லாக ஹோம்மேட் சாக்லேட்ஸ் அண்ட் இதெல்லாம் கூட நாங்கள் கொஞ்சமாக வாங்கியிருந்தோம். நம்ம நார்மலாக சாப்பிட்ற சாக்லேட்டுக்கும் இதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்டு வர வழியில் பயங்கரமாக மிஸ்ட் ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னாலே ஒரு 1 o'clock மேலே இதுதான் இப்படி தான் இருந்துச்சு. பயங்கர மிஸ்ட்டாக இருந்துச்சு. பயங்கரமாக குளிரவும் ஆரம்பிச்சிடுச்சு. எப்படா கீழே இறங்குவோன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா பயங்கர சில்லாக இருந்தது. கொஞ்சம் கூட எங்களால் விண்டோவே திறக்க முடியல, அந்தளவுக்கு சில்லுன்னு இருந்துச்சு. ஃபைனலி ஒரு 4 o'clock 5 o'clock இருக்கும்போது நாங்கள் ஊருக்கு கிளம்பியாச்சு. எனக்கு பயங்கர சூப்பராக டே முடிஞ்சுது. அண்ட் அங்கேருந்து வியூஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் குன்னூர் போகிறீங்கன்னா மறக்காமல் எல்லா ஸ்பாட்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நாங்கள் அங்கே கிளிக் பண்ணியிருந்த ஒரு சில ஃபோட்டோஸ். ஃபைனலி வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ. See you in the next vlog.